கைஸ், உங்களுக்குன்னு சில முக்கியமான வேலைகள் இருக்கும். இன்றைக்கி இத்தனை மணிக்கு இந்த ஒர்க்கை பண்ணிடலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த சாப்டரை படிச்சிடலான்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணியோ இல்லை வீட்டுக்கு வந்தோ வா வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், அந்த ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கூட ஹாப்பியாக வெளில சுற்றிட்டு, ஏன் சுற்றுறோம் எதுக்கு சுற்றுறோன்னே தெரியாமல் சுற்றிட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட்டாக டயர்டாக வீட்டுக்கு போவீங்க. அடுத்தது அந்த இம்பார்ட்டண்டான டாஸ்க்கை உங்களுக்கு பண்ணவா தோணும்? கண்டிப்பாக இல்லை, அக்கடா தூங்குனா போதும் தான் தோணும். இதே உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி உங்களை வெளில கூப்பிடாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. சில நேரங்களில் உங்கள் நேரம் திருடப்படுகிறது. அதே மாதிரி சில நேரங்களில் உங்கள் நேரத்தை நீங்களே வீணாக்குகிறீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு பணக்காரராக இருக்க வாய்ப்பு கிடைக்கிது. நீங்கள் என்னென்ன செய்வீங்க? பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்குவீங்க. நீங்கள் எந்தெந்த இடத்துக்கு போக ஆசைப்பட்டீங்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இது மாதிரி உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றிப்பீங்க. அதே மாதிரி இருக்கிற பணக்காரங்கள், சக்ஸஸ்ஃபுல் பர்சன்லாம் அவங்களுக்கு எப்படி இந்த லைஃப் கிடைச்சதுன்னா, அவங்க நேரத்தை வெறும் நேரமாக பார்க்காம அது ஒரு வரமாக பார்த்து ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துறதுனால தான் அவங்களோட இந்த பொசிஷனுக்கு ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் டைமை சோஷியல் மீடியா, கேம், ஸ்க்ரோலிங் இது மாதிரி விஷயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் சர்வைவல் இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமாக ஆகிடும். இப்போது இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் டைமை எப்படி புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. இதுவே உங்கள் சக்ஸஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான். உங்கள் டைமை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். நம்பர் 1, கண்டக்ட் எ டைம் இன்வென்டரி. இது வரைக்கும் உங்கள் டைமை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அப்போ தான் உங்கள் பேட் ஹேபிட்டெல்லாம் உங்களோட குட் ஹேபிட்டாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 ஹவர்ஸுக்கு டிவியோ இல்லை கேம் விளாட்றீங்கன்னா அந்த பேட் ஹேபிட்டெல்லாம் உங்களோட புது குட் ஹேபிட்டாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு புக்கை ரீட் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒரு கோர்ஸோ ஒரு ஸ்கில்லோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த 10 மினிட்ஸ் பிளான் உங்கள் டே லைஃப்பில் இருக்கிற பல நேரத்தை உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. நம்பர் 2, கான்சென்ட்ரேட் ஆன் வேர் ஆர் யூ. ஒரு பேச்சு போட்டிக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு செய்களை ஏதாச்சும் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் உங்களை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப உங்கள் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு நல்லதில்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பொறுத்து தான் அது ரிலேட்டடாக தான் உங்கள் அட்டென்ஷன் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் ஒர்க் தான் பண்ணணும். நம்பர் 3, லேர்ன் டு சே நோ. சில பேர்லாம் நோ சொல்லவே ரொம்ப தயங்குவாங்க. அவங்கக்கிட்ட ஏதாச்சும் போய் ஒர்க் கொடுத்தா, இந்த ஒர்க்கை பண்ணித்தரியா எனக்காக கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னாலே போதும், பண்ணி கொடுத்துட்றேன், கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் வெளில வரியா, கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு கூப்பிட்டாலே போதும், வந்துடுறேன்னு அவங்களுக்கு இது ஒரு பழக்கமாகவே ஆகிடும். இப்படி நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ் சொன்னீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி ஆகிடுவீங்க. உங்களுக்கான உங்கள் டைம் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அதனால் நோ சொல்லவும் தயாராக இருங்க. நம்பர் 4, அப்ரிஷியேட் த லிட்டில் டீட்டெயில். சின்ன வயசில் சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம புதுசாக செய்கிறப்ப நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை கைத்தட்டி இன்னும் நல்லா பாராட்டி இருப்பாங்க. அதனால நம்ம அந்த விஷயத்த ரொம்ப ஆர்வமாக இன்னும் நல்லா பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம செய்கிற லிட்டில் அச்சீவ்மெண்ட்டை நம்மளை பாராட்டிக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ணாதான் நம்மளால் பிக் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் டேவை பிளான் பண்ணிவிட்டு அன்னைக்கு அந்த டாஸ்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண ஒரு கேக்கோ உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டோ வாங்கி சாப்பிடுங்க. இது நாளைக்கு உங்களை அந்த பிளானை ஃபினிஷ் பண்ண உங்களுக்கு ஆர்வத்தை தரும். உங்கள் நேரத்தை இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.